தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்தா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு பரீட்சை சார்பாகத்தான் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் அதிகமாக இந்த பரீட்சை தொடர்பாக பேசுவது வழக்கம். அதிகமாக பரீட்சை தொடர்பாக மதிப்பெண்ணையொட்டியதாகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்ற அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கும் நாங்கள் பரீட்சைக்கு எப்படி தயாராவது என்பது தொடர்பாகவும் பேசும்போது பார்க்கும் மக்களுக்கு என்னென்னு ஒரு பக்கம் நீங்கள் பரீட்சையே வேணான்றீங்க, வேறு வேறு விஷயங்கள் இருக்குது, அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதோடு உளவியல் சார்ந்தும் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும். கண்டிப்பாக ஒரு இருக்கும் விடயத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் சிக்கல் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்ற காலகட்ட மாறுபட்ட ஒரு காலம் வர வேண்டும். அதில் நிறைய மாற்றங்கள், இந்த பரீட்சை ரீதியான மாற்றங்கள் வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது இருக்கும் இந்த பரீட்சை முறையினால் பிள்ளைகள் பாதிப்படைவதனால் அவர்களுக்கு வரான உளவியல் ரீதியான விடயங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இன்று பேச இருக்கின்றோம். குறிப்பாக பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சை காலங்களில் சில பிள்ளைகளுக்கு காய்ச்சல் கூட வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அளவு அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது ஓலவல் ஏலவலை தாண்டி ஆரம்ப பிரிவிலிருந்தே இந்த பரீட்சைகள் இடம்பெறுகின்றது. ஆகவே பிள்ளைகளை எப்படி நாங்கள் கையாள வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். இது தொடர்பாக சிறப்பான விளக்கத்தை தர வேண்டுமாக இருந்தால் உளவியல் ஆலோசகர் ஒருவரையும் அல்லது இந்த பரீட்சைகளோடு சார்ந்த பயிற்றுவிப்பை தரக்கூடிய ஒருவரை அழைத்து வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இவரை அழைத்து வந்திருக்கின்றோம். இவரும் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர் தான். குறிப்பாக IELTS எக்ஸாமை மிகவும் சிறப்பான முறையில் செய்வதற்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் உளவியல் ஆலோசகராகவும் செயற்படக்கூடிய கலாநிதி வசீர் எம் லத்தீஃப் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல் நீங்கள் தான் ஒரு பரீட்சைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கின்றீர்கள். நாங்கள் குறிப்பாக எமது பாடத்திட்டம் தொடர்பாக எங்களுக்கு பல எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கின்றது. இந்த பரீட்சை முறை தொடர்பாகவும் இருக்கின்றது. பார்க்கும் மக்களுக்காக இருக்கட்டும், எங்களுக்காக இருக்கட்டும், இது மாற்றப்பட வேண்டியது, மதிப்பெண்ணை ஒட்டியே ஓடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அது எப்படி இருந்தாலுமே பரீட்சைக்கு பொது பிள்ளைகள் தயாராகி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எப்போதுமே டேர்ம் எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம், வீக்லி எக்ஸாம், இப்படி பல எக்ஸாம் முறைகள் இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரை. இப்படி தயாராகும் போது பிள்ளைகள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். எப்படி ஒரு பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டும்? எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் சேனல் நேத்ரா டிவிக்கு. சீரிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். பரீட்சையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. பரீட்சையை பற்றி சொல்லக்குள்ள முதலாவதாக நான் சொல்லணும், இந்த பரீட்சை என்றால் இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் நினச்சிருக்காங்க, இந்த பெற்றோர்கள் இந்த பரீட்சை இருந்தால் ஒரு கேம் ஒன்று மாதிரி, ஒரு கண்டெஸ்ட் ஒன்று மாதிரி பிள்ளைகளை ப்ரிப்பரேஷனில் போகிறாங்க. ஏன்னா அந்த ஒப்பிட பார்ப்பாங்க ஒரு பிள்ளையோட, இந்த பிள்ளை உங்களை விட கூடியா ஸ்கோப் பண்ண வைக்கிறாங்க, உங்களை தையலேருந்து. உண்மைக்கு இருந்தால் அந்த பரீட்சை வாழ்க்கையில் ஒரு கட்டம் தான், ஒரு சவால் தான். ஆனால் அது முழுமையான வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த பரீட்சை என்னென்னா, இப்போ நாங்கள் கண்டிருக்கிறோம், இப்போ O level ஆகட்டும், A level ஆகட்டும், இந்த பரீட்சை இல்லாட்டி டேர்ம் டெஸ்ட் ஆகட்டும், நிறைய பெற்றோர்கள் இருக்கிற இந்த பிள்ளைய நாங்கள் சொல்லுவோம் ஒரு கிளி மாதிரி வளர்த்து. அது என்ன உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ பரீட்சையில் என்ன செய்கிறேன், நாங்கள் எல்லாம் மெமரைஸ் பண்ணி அதை மறக்க ரிப்பீட் நாங்கள் ரைட் பண்ணுறது தான். ஆனால் வாழ்க்கை எடுத்தால் இந்த பரீட்சை அதே சேம் திங், அதே இதை நமக்கு அப்ளை பண்ண கஷ்டம். காரணம் என்னென்னா, பரீட்சைக்கு இப்போ நீங்கள் O level பரீட்சை எடுத்தால் அதுக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்து. இப்போ உதாரணத்துக்கு கணிதம் எடுத்தால், கணிதத்தில் ஒன்றும் நீங்கள் மெமரைஸ் பண்ணல, உங்களுக்கு ஃபார்முலா தான் தெரியணும். அப்படி எடுத்தால் அது டிஃப்ரெண்ட். A level எடுத்தால் அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கு. ஆனால் இந்த பயிற்சி என்னென்னா, அந்த பெற்றோர்கள் கூடுதலாக அந்த அளவுக்கு மீது கூடுதலாக அவங்களோட லெஷர் டைம், அது என்ன விடுமுறை நேரம், அதுவளுக்கு ஒதுக்காமல் இந்த பரீட்சை அந்த பிள்ளைக்கு கூடுதலாக தெரியாமலே ஆன்சைட்டி, அது என்ன ஸ்ட்ரெஸ் ஒன்று கூடுதலாக வரக்கூடிய காரணங்கள் இருக்குது. இனி பரீட்சைன்னா உண்மைக்குன்னா நாங்கள் பார்க்கணும், நாங்கள் எந்த பரீட்சைக்கு முகம் கொடுத்துலேருந்து அந்த பரீட்சைக்கு முக்கியமான காரணம் தான் நேர முகாமையம், டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாத காலத்தில் தான் நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு. இப்போ சில பேர் நான் பார்க்குறேன், பரீட்சை கிட்டே அவங்களே புக்ஸ் எடுத்து படிப்பாங்க, பரீட்சை நாளையும் காலையில் புக்ஸ் எடுத்து படிப்பாங்க. இப்போ IELTS எடுத்த உதாரணத்துக்கு அது மெமரைஸ் பண்ணுறது சரி, மனப்பாடம் பண்ணுறது சரி, பரீட்சை ஒன்று இல்லை. அது அந்த நேரத்தில் வர கேள்விக்கு அந்த நேரத்தில் ஆன்சர் பண்ணுறேன். ஒரே விஷயம் என்னென்னா, அந்த மெத்தட் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இனி பரீட்சையை நான் நினைக்கிறதுக்கு மூலிகமான காரணம் பெற்றோர்களுடைய அந்த அளவுக்கு மீறி போகிற விஷயங்கள் பிள்ளைகளை தூண்டுதல் கூட. உதாரணத்துக்கு இப்போ சில பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதில் பெற்றோருக்கு தேவையான சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை விருப்பமான சொல்லுமே கலைக்கு, நடனம், கலை, இசை. ஆனால் பெற்றோர் விருப்பம் அந்த பிள்ளை அதுக்கு இல்லை, அந்த ஒரு டாக்டர் ஆகும்.
அப்போ அந்த பிள்ளை வந்து யோசிக்கிற விஷயத்துல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஒரு காரணம் அந்த பிள்ளை வந்து தேவையான அந்த சான்றிதழ் கிடைக்காம போன காரணம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்குது வேறு ஒரு சப்ஜெக்டில், ஆனால் பெற்றோர்கள் அதை வேறொரு சப்ஜெக்டுக்கு ஆக்டிவ் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஒரு பெரிய காரணம். இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு பிள்ளை வந்து பரீட்சை எழுதக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ட், அந்த மன அழுத்தத்துக்கு காரணம் அதுதான். குறிப்பாக இப்போ ஒரு காலம்லாம் இருந்துச்சு, இந்த மன அழுத்தம்னா நமக்கு என்னன்னே தெரியாது, நாங்களும் எக்ஸாம் செய்தோம். அந்த காலத்தில் அதே மாதிரி மதிப்பெண் பிரச்சனைகள் இருந்தது, கண்டிப்புகள் அதிகமாக இருந்தது, ஆசிரியர்களும் கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, பெற்றோருமே கண்டிக்கக்கூடியது. ஆனால் இந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் யோசித்தது கூட இல்லை, எங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஆனால் இப்போது உள்ள பிள்ளைகள் அதை சாதாரணமாக பயன்படுத்தினா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்றது ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையாக மாறி இருக்கு. அது எந்த அளவு சரியான ஒரு விஷயமா இருக்கும்? சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது எந்த அளவு சரியாக இருக்குது? இல்லை, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இப்போ நிறைய இடத்துல சமூக ஊடகம் இருக்குது, சமூக வலயம் இருக்குது. நிறைய நேரத்துக்கு இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம் என்ற வார்த்தையை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க, ஒரு எக்ஸ்கியூஸாக. மன அழுத்தம் என்ன, இப்போ சின்ன ஒரு விஷயத்துக்கு மன அழுத்தம் நமக்கு சொல்ல கஷ்டம். ஏன்னா மன அழுத்தம் வர நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ யாருக்கு சரி நாங்கள் சொல்லுவோமே, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ண இடத்துல நாம் நினைக்கிறோம் ஒர்க் ஸ்ட்ரெஸ். இப்போ ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ், வீட்டில் இருந்தால் ஹோம் ஸ்ட்ரெஸ், இது நிறைய வெரைட்டியாக வந்துருக்கு. ஆனால் உண்மைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் நான் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமே, நாங்கள் ஒரு கோலுக்கு போகிறோம் என்று. அப்போ அந்த கோலுக்கு போகக்குள்ள நிறைய நேரத்தில் நமக்கு அந்த சப்போர்ட்டிங் பார்ட் இல்லை, நேர முகாமைத்துவம் இல்லை, இல்லாட்டி அந்த சப்ஜெக்ட், அந்த ஃபோக்கஸ் அது இல்லாத போகிற நேரத்தில் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரும். அப்படி இல்லாமல் இப்போ அம்மா ஏசினா, டீச்சர் ஏசினா, ஒர்க் பிளேஸில் சுப்பீரியர் ஏசினா, இல்லாட்டி ஒரு ஒர்க் கொண்டு எங்களுக்கு கலப்ஸ் ஆகினா, நாங்கள் யார் சரி எங்களுக்கு ப்ளேம் பண்ணால், நாம் ஸ்ட்ரெஸ்ன்னு இருந்தால் அது வந்து ஆழமாக உள் மனசில் பதிவாகும். நாங்கள் சொல்கிறோம் சப்கான்ஷியஸ் மைண்டில். அப்போ என்னென்னா தினசரி நாங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் நமக்கு சரியாக செய்யாமல் போவாரும். இனி இதில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கடைசி வரி போகுது ஆன்சைட்டிக்கு. ஆன்சைட்டிக்கு போன ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒன்று மனோ தத்துவ ஆலோசகர் தேவை, இல்லாட்டி மனோ தத்துவ ஒருத்தர் தேவை. அதில் 2 வகை இருக்குது. கவுன்சிலிங் மூலமாக அது பேக் டு நார்மல் வரலாம். சில பேருக்கு தேவை சைக்காட்ரிஸ்ட் ஒன்று செக் பண்ணி மருந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த மருந்துலேயும் பாவிக்கிறையில் வாரே கூடுதலாக அவங்கள்ட்ட இந்த இமேஜினேஷன் பவர் குறையுது. இப்போ உங்களுக்கு சொன்னால் மன அழுத்தத்துக்கு கூடுதலாக நாங்கள் பிலீவ் ஆகினா எங்களுக்கு தேவை மாத்திரை தான் என்று அது லைஃபாக மாறும். அப்போ மாத்திரை எல்லாம் ஒன்றுமே செய்யலை. இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ நிறைய பேர் சொன்னால் கேட்பாங்க. ஒருத்தர் நாங்கள் கண்டா சொல்லுவோம், அவர் கொஞ்சம் மெலிஞ்சி இருந்தார், அவருக்கு ஏதாவது டயபெட்டிக் ப்ராப்ளமாக இருக்குன்னு. அது மக்களே நினச்சி இருக்கிறாங்க. அப்போ அவர் யோசிப்பார், எனக்கு இப்போ டயபெட்டிக்காக இருக்குன்னு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அவர் ஃபுட் கண்ட்ரோலுக்கு போவாங்க. சில நேரம் டயபெட்டிக் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்ல, நம்முடைய சிறு வயதில் இந்த டயபெட்டிக், ஹை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இதுவரெல்லாம் யாரும் சகஜமாக கதைக்கல. அதை பற்றி யாருக்கு சரி ஒரு நோயின்னு வந்தால் தான் அது தெரியும். ஆனால் இப்போக்கி நீங்கள் எடுத்தால் நிறைய பேர், ஸ்பெஷலி மிடில் ஏஜ் தாண்டிய நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு டயபெட்டிக் இருக்குது, எனக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருக்குது. இது எல்லாமும் ஒரு மன அழுத்தம் தான். இப்போ நீங்கள் நோயாளியாக நினைச்சா அதெல்லாம் நோயாளி தான் வரும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பழக்கப்பட்ட விஷயமாக இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ன்னு. ஸ்ட்ரெஸ் நாம் தான் உருவாக்குறேன், யாரும் நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாக்குறது இல்லை. ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களை வந்து உங்களோட லெக்சரர் உங்களுக்கு வந்து ஏசினார் ஏதாவது விஷயத்துக்கு, உங்களுக்கு அந்த ஏச்சை வந்து நார்மல் திங்காக எடுக்கலாம். இல்லாட்டி அதே எடுத்து வீட்டுக்கு போயிட்டு கவலையாக இருந்து சாப்பாடு எடுக்காமல், தூக்கம் இல்லாமல், நித்திரை கொள்ளாமல், நீங்கள் பசியில் அதே யோசிச்சுட்டு எனக்கு இப்படி பேசினார், நான் ஒரு தப்பும் செய்யலை, அதுதான் அழுத்தத்தில் ஆரம்பம். ஆனால் நம்மட்டு மன வலிமை அப்படின்றது எல்லோருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ என்ன மாதிரி என்னுடைய சகோதரர் கூட இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன வலிமை இருக்கு. இப்போ ஒருத்தர் நாங்கள் ஏசும் போது அவர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு தெரியும் போது சுற்றி இருப்பவர்களும் அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் அது இலகுவா, இப்போ அண்மை காலமாக நாங்கள் பாடசாலை மாணவர்களிடையே தற்கொலை எண்ணமெல்லாம் வருதுன்றதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. சில கட்டுரைகள், மாணவர்களுடைய கட்டுரைகள் வாசிக்கும் போது
இறுதி சொல்யூஷன் அதுக்கான ஒரு தீர்வாகவே தற்கொலையை எழுதக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க அவங்களுடைய கட்டுரைகள் வாசிக்கும் போது. அப்படி பார்க்கும்போது இவர்களுடைய நிலை அந்த இடத்துல இருக்கும்போது அதை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்புமே சுற்றி இருப்பவர்களுக்கும் இருக்கு. சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த நிதானமாக அது செயற்பட வேண்டிய தேவையும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்னும் போது அவர்களை கையாளும் விதமும் அதை நாங்கள் அதை சேர்த்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதை தொடர்ச்சியாக சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சூழலாக இருக்கிற நிறைய பேரும் அதில் அவங்களுக்கும் கவனம் இருக்குது. உண்மைக்கு சொன்னால் இது சமூக பொறுப்பு. அதே மாதிரி இப்போ சொல்லும் ஒருத்தருக்கு ஏசி வேண்டும். அப்போ அந்த மாணவர்கிட்ட நமக்கு தெரியும் அவருடைய மன வலிமை குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து தற்கொலைக்கு போகிறேன், சூசைட்டுக்கு போகிறேன். அப்போ தற்கொலைக்கு போகிறேன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அது கோலத்தனம், அது பிரச்சனைக்கு முகம் கொடுக்காத வகையில் இருக்கிற தருணம் இல்லை. நான் என்ன அதை வடிவமைக்கிறேன் இப்படின்னா, கோழைகள் இருக்கிற துணிச்சலான முடிவு தான் தற்கொலை. அது சரின்னு சொல்கிறேன் இல்லை, அது பிள்ளை. ஆனால் கோழைகளுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு தற்கொலை. இப்போ யாருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ ஒரு திருடன்னு உங்ககிட்ட வாரேன், உங்களோட ஜுவல்லரி ஃபோன்ஸ் எல்லாம் கேட்குறேன், நீங்கள் கொடுப்பீங்க. ஏன் நீங்கள் உங்களை நான் கொலை பண்ணுவேன் இது கொடுக்கலாட்டி. அப்போ நீங்கள் பயந்து உயிருக்கு பயந்து அதை கொடுப்பீங்க. ஆனால் விலை மதிக்காத பொருள் தான் உயிர். அந்த உயிரே இல்லாமல் ஒத்த துணிகிறேன்னா அது ஒரு கோலத்தனம் இல்லை. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம், இப்போ நான் வந்து நிறைய கவுன்சிலிங், தற்கொலை சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் நிறைய கோவிட் டைமில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இலங்கையில் இருந்த சில பொருளாதார பிரச்சனையும் கூட இந்த மாதிரி கவுன்சிலுக்கு நிறைய பேர் இந்த இருந்து பிரயோஜனம் இல்லை இந்த நாட்டில், அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூகத்துக்கு இருக்க ஒரு பொறுப்பு. ஒரு நபர் உடைய, இப்போ நாங்கள் சொன்னால் ஒரு பாடசாலை மாணவிகள் நாங்கள் நிறைய இந்த ரீசன்ட் டைம்ஸ் கண்டோம் தற்கொலையும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த சமூகம் வந்து அந்த நபரை, இப்போ ஒருத்தரை வந்து நாங்கள் ஒருத்தருடைய மன வலிமை வேறு. ஒருத்தரை வந்து கிண்டலா இல்லாட்டி ஏசினார், அவர் அதில் நிறைய பாதிக்கப்படுவார். அப்போ சமூகத்தில் என்னென்னா அந்த சூழ்ந்து இருக்கிற ஆட்கள் வந்து அவரை இன்னமும் தூண்டி அது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக, அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ்ட்டாக அவரை கிண்டல் பண்ணுவாங்க. நீ அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. இதனால் ஒருத்தருடைய மன பாதிப்பு வந்து அவர் கடைசி கட்டம்தான் தற்கொலை. இங்கே தேவையான விஷயம் என்னென்னா மன ஆழ்மை, அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனல் விஷயங்கள் சொல்லி அவங்களோட மனசை ஒரு சமாதி நிலைக்கு போனார். நான் நினைக்கிற முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக பக்தி இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாங்கள் சொல்கிற பொறுமை விஷயம் நிறைய குறைவாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் உடனடியாக வரணும். இப்போ நாங்கள் சொன்ன இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் இன்ஸ்டண்ட்டாக வரையலை. நாம் நார்மலி ஒரு ஓலெவலுக்கு போக சரி ஒரு 11 வருஷம் படிக்கணும், ஒரு சான்றிதழ் எடுக்க. ஸோ இதுதான் முக்கிய காரணம். என்னென்னா சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி சூழலாக இருக்கிற நம்ம சொன்ன நிறைய நம்மளுடைய நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், சில நேரம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒருத்தரை மட்டும் புகழ்ந்து இருப்பாங்க. ஒரு பிள்ளையிட மட்டும் எக்ஸாமினேஷன் சக்ஸஸை பற்றி ஒப்பிடுதல். அதே குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு படிப்பு அளவு அவ்வளோ இல்லாமல் இருக்கும், அவரை ஒதுக்கி வைப்பாங்க. இதுதான் முக்கியமான காரணம் இந்த பிரச்சனை வர. அதே போல் இப்போ ஒரு விஷயம் இருக்குது, சில சமயம் இந்த அழுத்தத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த பரீட்சையில் தான் கேம்ஸ் விளையாடுறேம்மா, நான் எனக்கு இந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், நான் படிக்கிறேன், நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் கேம்ஸ் விளையாடுறேன், நான் அப்போ இந்த எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும், நான் வந்து அதுக்கப்புறம் படிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் பிள்ளைகள் இருக்குது. அதை பெற்றோருமே அனுமதிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் மொபைல் கேம்ஸ் விளையாடலாம், அதை தடுக்கவும் பெற்றோருக்கு தெரிவதும் இல்லை. அதிகமாக பிள்ளைகள் இந்த மொபைல் கேம்ஸ்க்கு அடிமையாகினவங்களாக இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம்னாலே நாங்கள் அடிமையாயிட்டோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மொபைல் கேம்ஸ்க்கு அடிமையாகிறது ஒரு பரீட்சை செய்கிறதுக்காக இருக்கட்டும், பரீட்சையை தாண்டி கூட ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுது, எந்த அளவு தான் அந்த மொபைல் கேம்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம்? ஆமாம், நல்ல ஒரு கேள்வி. இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து இதுவும் ஒரு காரணம் தான், மொபைல் கேம் அடிக்ஷன். இது இப்போ மொபைல் கேம் நாங்கள் எடுத்தால் இப்போ பெற்றோர்மார்கள் பயிற்சி எழுதுகிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு கூட தன்னுடைய வேலைகள் செய்ய மொபைல் ஃபோனு கொடுப்பாங்க, ஏதாவது கேமை விளையாடுங்கன்னு. ஆனால் இப்போ பெற்றோர்கள் நாங்கள் நினச்சா கூடுதல் பேருக்கு வந்து இந்த மொபைல் கேம்ஸில் வந்து இருக்கிற எஃபெக்ட் விளங்காது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால் நாம் தெரியும், இப்போ நம்மளுடைய சிறு வயதில் நாம் டிவியில் கார்ட்டூன்ஸ் பார்ப்போம், டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கும்,
அதே மாதிரி கேஸ்பர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், செசமி ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அதில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயம் கூட ஒரு 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 காமெடி ஒரு ஜோக்காக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மொபைல்ஸ் கேம் எடுத்தால் கூடுதலாக வயலண்ட், அது என்ன வயலண்ட் கேம், ஷூட்டிங் கேம்ஸ் இருக்கு, அதோடு பார்க்கக்குள்ள நிறைய டாஸ்க் இருக்குது. இப்போ சில கேம்ஸ் இருக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கும், ஒரு காலை 4 மணிக்கு நீங்கள் வந்து ஜொகிங் பண்ணணும், நீங்கள் வந்து ரன் பண்ணணும் என்ன இருக்கும். அப்போ அந்த டாஸ்க்கை வந்து அந்த கேம் அட்மின் வந்து அதை வாட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. அந்த இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஈஸி டாஸ்க் கொடுப்பாங்க, போக 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 கஷ்டமான டாஸ்க் போகும். அப்போ அந்த டாஸ்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ண இல்லாட்டி அந்த புள்ள கேம் அட்மின் சொல்லும் யூ ஆர் அ லூசர், நீங்கள் ஒரு லூசர், உங்களுக்கு வினராகவே இல்லை, நீங்கள் வாழ்க்கையிலும் லூசர் தான். இப்போ இது ஆழ்ந்த மனசில் படும். ஆழ்ந்த மனசில் பட்டால் அதில் பிரெயின் எஃபெக்ஷன் ஆகும். அதே கூட ஆழ்ந்த மனசில் வந்து இது இருக்குது. நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த கேம் விளையாடி ஒரு புள்ள வந்து எக்ஸாம் எழுதி குறைய மார்க்ஸ் எடுத்து அந்த புள்ள நினைக்கும் அந்த கேம் சொன்ன மாதிரி நான் ஒரு லூசர் தான், எனக்கு இதுக்கு அங்கேயாவது இது போகவே இல்லை, இவ்வளோ தான் எல்லாமே. ஸோ நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நியூ ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் என்னென்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அதை வந்து சவால் அடிக்காமல் அவங்க அந்த தோல்வி தன்மையை சுமந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவங்க நினைப்ப மாட்டாங்க இதை விட ஊனமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எதுதான் ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து மெமரைஸ் நல்ல ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு மெமரைஸ் பண்ணிடும். அவங்களுக்கு வந்து மூளை வறட்சி இல்லை, பட் மெமரைஸ் பண்ணிடும். அவங்களும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சில நாடுகளில் வந்து இந்த இப்போ கேம்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போ இலங்கையில் வந்து அந்த தடை அவ்வளோ அளவுக்கு போட்டி இல்லை, இந்த கேம்ஸுக்கு ரெகுலேஷன் ஒன்று இல்லை, மானிட்டர் பண்ணுற இல்லை. ஆனால் இந்தியா நாட்டில் எடுத்தால் சில கேம்ஸ் தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேம்ஸில் வர என்னென்னா இதில் இந்த ஃபோனில் ரேடியேஷன் இருக்கு ஒரு விஷயம், மற்றது இந்த கேம்ஸில் கூடுதலாக எஃபெக்ட் கூட இருக்கு வர்ச்சுவல் கேம்ஸ். இப்போ வர்ச்சுவல் கேம்ஸில் நீங்கள் வந்து அந்த நிலத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு போகிறீங்க வர்ச்சுவலி. அப்போ வர்ச்சுவலி போகல நீங்கள் உங்களோட சிந்தனை எல்லாம் அந்த கேமோடு தான் இருக்கு. அந்த வர்ச்சுவலி நீங்கள் தோற்றா அது உங்களுக்கு நிறைய பாதிக்கும். மற்றது அந்த வர்ச்சுவல் கேம்ஸில் வர ரேடியேஷன்ஸ் கூட வந்தால் ஒருத்தருக்கு வந்து கேன்சர் கூட பிடிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தார், அவர் கலம்புலத்தில் இருந்தார். அவர் நல்ல கேமர், நல்ல அவருக்கு வேண்டிய ஒரு கேம் விளையாடலாம், ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணால் அவருக்கு கேன்சர் வந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னேன் கீமோதெரப்பி செஞ்சார், ஒன்றும் செஞ்சால் சரியில்லை, ஏன்னா அந்த ரேடியேஷன் கூடயாக தான் அவர்கிட்ட அந்த நரம்பெல்லாம் பாதிப்பு இருக்கு. ஸோ அவர் கேன்சராக இருந்துட்டார் பிகாஸ் ஆஃப் த கேம்ஸ் அடிக்ஷன். அவர் சாப்பாடும் ஸ்ட்ரீட் ஃபுட் தெரிஞ்ச நபர் தான். சிறு காலத்தில் ஒரு 25 வயது இருக்கும் அவரோட வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இதை பற்றி பெற்றோர்கள் நிறைய அளவில் அவங்க யோசிக்கணும். என்னென்னா இப்போ பெற்றோருக்கு சில நேரம் வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு கஷ்டம் என்ன நினைக்கும், ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு ஈஸியாக மொபைலை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த மொபைலில் என்ன கேம் விளையாடுறேன். இப்போ சில பேருக்கு மொபைல் கேம் விளையாடினா அதில் லூசிங் வந்து, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கு, அவர் மொபைலை வந்து பிரேக் பண்ணிட்டார், உடைச்சிட்டார் கோபத்தில், ஏன்னா அது வின் பண்ணலைன்னு. இனி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களோடு இருக்கிற அந்த உணர்வுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வயலண்ட்டாக மாறுது. ஏன்னா அந்த கேம்லேயே வயலண்ட் தான் இருக்கு. அப்புறம் ரத்தத்தை பார்க்கணும், ஷூட் பண்ணணும், வெட்டணும், அந்த மாதிரி இது. இப்போ நார்மலி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறேன் பிள்ளைகளுக்கு, நீங்கள் விளையாட்டு பொருள் கொடுத்தா கன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கொடுக்க வேணும், சும்மா விளையாடக்கூடிய ஈஸியான பிரிக்ஸ் கேம்ஸ் இல்லாட்டி லெட்டர்ஸ் வடிவமைக்கிறேன், அதில் வந்து மூளையை வந்து பிரெயினை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். நிச்சயமாக நீங்கள் இந்த வெற்றி தோல்வின்னு இதுக்குள்ளேயே நாங்கள் பேசிகிட்டு இருக்கனால நான் கேட்க வேண்டும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், 100 மதிப்பெண் பெற்றால் வெற்றி அடைந்ததாகவும் ஒரு 10 மதிப்பெண் பெற்றால் தோல்வி அடைந்ததாகவும் பார்க்கும் ஒரு சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். உண்மையாக வெற்றி தோல்வினா என்ன, எது வெற்றி எது தோல்வி? அது உண்மை. இப்போ நார்மலி நம்ம நினச்சா நிறைய இடத்துல மதிப்பெண் கூடுதலாகனா அது ஒரு வெற்றியாக தான் இருப்பாங்க, மதிப்பெண் குறையாக வந்தால் அது வெற்றி இல்லாமல் இருக்கும். இதில் நல்ல உதாரணம் வந்து நான் எடுக்கலாம், பில் கேட்ஸை எடுத்தேன். பில் கேட்ஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து பாஸ் ஆகலை, நிறைய சப்ஜெக்ட்டுக்கு அவர் குறைஞ்ச மார்க்ஸ். ஆனால் இப்போ பில் கேட்ஸ் சொல்கிறார் அவருடைய ஃப்ரெண்ட் அவருடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சீஃப் இன்ஜினியராக இருக்கிறார், நிறைய மதிப்பெண் எடுத்து ஃபஸ்ட்டாக வந்து. ஆனால் அதே மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை ஓனராக பில் கேட்ஸ் இருக்கிறார். இப்போ இதை எடுத்தால் 100 மதிப்பெண்ணும் 10 மதிப்பெண்ணும் இருந்தால் அதுக்கு நமக்கு முடிவு செய்யல இவர் வாழ்க்கையில் உண்மைக்கு வந்து முன்னுக்கு வர இவர் தான் வெற்றியார், இவர் தான் தோல்வியார். ஆனால் ஒரு சான்றிதழ், ஒரு பரீட்சை செய்யக்குள்ள அதுக்கு கூடிய
ஒரு பாசிங் மார்க்ஸ் தான் அது இருக்குது. நான் நினைக்க மாட்டேன் ஒருத்தர் 100 மதிப்பெண் எடுத்த ஒரு வெற்றியாளர் 10 மதிப்பெண் எடுத்த தோல்வியாளர் இல்லை. அவருக்கு ஏதாவது வேறொரு துறை இருக்குது, அவருக்கு வேற ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது வாழ்க்கையில். நீங்கள் எந்த துறையில் போனால் நல்ல மீன். இப்போ நாங்கள் சொல்லுவோம் அது இருக்கும், இந்த சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ண்டு. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ண்டா எங்கேயோ ஒரு இடத்துல விஷயம் நடக்குது, ஆனால் அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இருப்பார். ஆனால் கொஞ்சம் காலத்தில் அந்த விஷயத்துக்கு அவர் சம்மந்தப்பட்டு விட்டுருவார். உதாரணத்துக்கு எடுத்தால் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாத்துக்கும் தெரியாது, அவர் ஒரு குவாலிஃபைட் இன்ஜினியர். ஆனால் எங்களுக்கு அவரை தெரியும் ஒரு பாடகராக மட்டும்தான். ஆனால் அவர் இன்ஜினியராக அங்கே போயிட்டு இருந்தால் நமக்கு அவரை ஒரு ஃபேமஸ் கேரக்டராக விளங்காது. ஆனால் அவரோட வாழ்க்கையை அவர் ஒரு பாடகராக மாற்றினார். அதில் அவருக்கு பேரும் புகழும் எல்லாம் கிடைச்சிச்சு. இனி இதுதான் விஷயம். இப்போ அவர் நினச்சா இன்ஜினியரிங் நல்ல டாப் ரேங்க் டிகிரி ஒன்று எடுத்தவர், நான் இதுக்கு பாட்டு படித்து கொண்டு இருக்கிறேன்னு சம்பந்தமே இல்லாத விஷயம். ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கொடுத்தது அந்த தொழில் தான், இல்லாட்டி அந்த இசை தான். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ 100 மதிப்பெண் எடுத்து 10 மதிப்பெண் எடுத்து அதை ஒப்பிட்டு அது சொல்லக்கூடாது. என்னென்னா அப்போ 10 மதிப்பெண் எடுத்தவர் இன்னும் பின்னோக்கி போவார். அவருக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் எடுத்தால் ஒரு 2 பிள்ளைகளை இவரை மட்டும் நல்ல முறையில் அனுசரித்து இவரோட கோபமாக இருந்த அப்பா சரி அம்மா சரி, அந்த பிள்ளைக்கு மன அழுத்தம் வர நிறைய வகை இருக்கு நேரங்கள். நாங்கள் 100 எடுத்தாலும் 10 எடுத்தாலும் நாம் சொல்லணும் என்னென்னா சரி மறக்க முயற்சி செய்வோம், முயற்சி இல்லாத ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, yesterday is the history, tomorrow is the mystery. நாளைக்கு என்ன ஆகுன்னு நமக்கு தெரியாது, பட் டுடே இஸ் த ப்ரெசன்ட். இப்போ ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க, ஒரு கிஃப்ட் என்று, அதுதான் அதில் அர்த்தம். இப்போ இன்றைய நிலையை பார்த்துட்டு அதோடு ஒப்பிட்டு போனால் தான் நல்ல தான் நான் சொல்வேன். இந்த ஓலெவல் பரீட்சை வரப்போகுது, அதோட ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு வச்சுட்டா ஒரு இப்போதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் அதிகூடிய மதிப்பெண் எடுத்தவர்களுடைய புகைப்படங்களை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறது. அது ஒரு இயல்பான ஒரு ஆசையில் செய்கிற ஒரு விஷயம்னா அதை கூட தவிர்த்திடலாம். ஆனால் இந்த மதிப்பெண் குறைந்தவுடன் அவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகள் அல்லது பரீட்சை ரிசல்ட்ஸ் வந்து இந்த கேள்வி வரும்ன்றதுக்காகவே சில மாணவர்கள் வெளியே போவது கூட இல்லை, பெற்றோர் போவதில்லை. பெற்றோருமே அதை தவிர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிள்ளைக்கு தாக்கம் வருதோ இல்லையோ அப்பா அம்மா அழுகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க அதை ஒரு பெரிய ட்ரெஸ் ஆக்கி அவங்க ஒரு அழுத்தத்தை பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியதாக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த டைமில் இந்த ரிசல்ட்ஸ் வருது, அந்த நேரம் பிள்ளைய எப்படி கையாளணும்? உண்மை. அதுக்கு போது இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்ல இருக்கு, அது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஓலியோ ரிசல்ட் அந்த ரிசல்ட் ஷீட்டை அப்படியே போடுறாங்க அந்த நம்பர்ஸோட. அது தவிர்க்கக்கூடிய விஷயம். நான் மட்டும் இல்லை, எக்ஸாமினேஷன் கமிஷனர் கூட சொன்ன ஒரு விஷயம்தான். என்னென்னா அதில் ஒரு பாதிப்பு ஒன்று வருது. ஏன்னா இது சமூக வலயத்தில் இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸை போட்டால் சில நேரம் சில பேருக்கு அது ஹேக் பண்ணக்கூடிய அளவில் இதுவும் இருக்குது, பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெற்றோர்கள் கவலையாக பிள்ளைகள் கவலையாக வெளியே கூட போகாமல் இருக்கிற காரணம் என்ன, அவங்களுக்குள் அவங்க பிரம்மையா இந்த விஷயத்தை இப்போ சொல்லுவோமே, ஓ லெவல் இலங்கையில் முதலாவது 10 தரை வயசில் என் மகனும் இருக்கணும், எல்லாம் இதுக்கு A9 இருக்கணும். அது அந்த பெற்றோர் இப்போ பிள்ளை மட்டும் இல்லை, அந்த பெற்றோரும் இந்த எக்ஸாம் இதுக்கு அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. அவங்க அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க தூக்கத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வீணாக அவங்களுக்குள்ள அவங்க போடிக்கிற இந்த ஈகோன்னு சொல்லுவோம். நம்ம மகன் தான் கூடுதலாக இது இருக்கு, நம்ம பிள்ளை தான் இப்படி, நம்ம இப்போ எல்லாம் இப்படி தானே. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்தாலும் நம்ம பாடசாலை தான் நம்பர் 1, நம்ம பிள்ளை தான் நம்பர் 1. இப்போ இந்த ரேஸ் மாதிரி தான் போகுது. இப்போ அவங்களுக்குள்ளே அவங்க போட்டுட்டு அதில் இந்த பிள்ளைகள் தவிக்கிறாங்க. அவங்களுக்கும் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. இனி கடைசியில் விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத வெக்கமும் தேவையான மன அழுத்தத்துக்கும் அவங்க ஆளாங்க. இனி இதை தவிக்கணும். இதை தவிச்சிட்டு ஓ லெவலில் இன்னொரு எக்ஸாம் மட்டும்தான், ஏ லெவலில் இன்னொரு எக்ஸாம் மட்டும்தான். இதில் வெற்றி தோல்வி என்ன என்றாலும் வாழ்க்கை தீர்மானிக்கிற தீர்மானம் இது இல்லை. நான் இப்போ முன்னதே சொன்ன மாதிரி தொழில் வேலை, கல்வி வேலை. நமக்கு கல்வி தேவை, படிச்சுட்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் போனால் ஒரு போட்டை சரி படிக்க நீங்கள் எழுத படிக்க தெரியணும், அது வேறு. ஆனால் தொழில் என்று சொல்கிறது ஒருத்தர் விருப்பமாக செய்ய வேண்டிய விஷயம்தான் தொழில். அந்த தொழில் கல்வியும் தொழிலும் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த கல்வியும் தொழிலும் மேட்ச் பண்ணணும் இல்லை. கல்வி வேறு, தொழில் வேறு. கல்வி தேவை, எங்களோட அறிவை நாங்கள் ஆற்றலை இன்னும் கூடியாக்க. இப்போ நானும் நினைக்கிறேன், இன்னமும் நானும் கல்வியை இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்குள்ள என்னையே நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் எங்களை நாங்கள் தேடணும். அது அடைஞ்சால் தான் முழுமையான வாழ்க்கை அடையும்.
வாழ்க்கை திறனை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போது இப்போ நாங்கள் O level எடுத்துட்டோம், அடுத்த சப்ஜெக்டை தெரிவு செய்கிறது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்காக ஒரு பாடத்தை தெரிவு செய்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோருக்கு இப்போதெல்லாம் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் ஒரு சில தொழில்கள் மட்டும்தான் பெற்றோருக்குமே தெரியும். டாக்டர், இன்ஜினியர், இந்த தொழில் இதை தாண்டி உலகம் எங்கேயோ போய்விட்டது. நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது, அதனூடாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள் தொடர்பாகவும் தெரிகிறதில்ல. இதை தான் படிக்கணும்னு சொல்லி இந்த இதை படிங்க அப்படின்ற ஒரு முடிவை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதெல்லாம் எந்த அளவு பாதிப்பு வரும்? நாங்கள் எப்படி நாங்கள் விரும்பின சப்ஜெக்டை தெரிவு செய்வது? அது நல்ல ஒரு கேள்வி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை வந்து O level சப்ஜெக்ட்டுக்கு அந்த பிள்ளை வந்து அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் இருக்கலை, ஆனால் அந்த பிள்ளை அக்கௌண்ட் ஸ்ட்ரீமை தான் சூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க நினைக்க அளவில் சான்றிதழ் கிடைக்கல, ஆனால் O level எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டாங்க. இனி இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் ஸ்ட்ரீமில் தான் செஞ்சாங்க. அது ஒரு காரணம். இப்போ அவங்க தெரியாதும் கூட அது கஷ்டப்பட்டு அதே போகிறாங்க. இப்போ நாங்கள் எடுத்தால் இப்போ நாங்கள் தெரிஞ்ச விஷயந்தான் AI டெக்னாலஜி, அதே மாதிரி ஐடி ஃபீல்டு. இப்போ தான் எல்லோரும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் வரணும் இல்லை. ஆனால் இப்போ அந்த தொழிலில் மாற்றி இப்போ வந்து இருக்கணும் என்னென்னா, இப்போ கல்விக்கு பிறகு தொழில் சார்ந்த ஒரு கல்வி தான் இருக்கணும். நாங்கள் சொல்கிறேன் வொகேஷனல் எஜுகேஷன். இப்போ இலங்கையில் நான் எடுத்தாலும் சில இடங்களில் இருக்குது அந்த வொகேஷனல் இப்போ வொகேஷனல் ட்ரைனிங் ஆத்தாரிட்டி ஒன்று இலங்கையில் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து எடுத்தால் அந்த வொகேஷனல் ட்ரைனிங் பத்தாமே இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் உங்களுக்கு சொன்னால் இப்போ நாங்கள் சொல்லுவோம் நடனம், ஒரு கேர்ள் ஒன்று இருக்குது, நடனத்துக்கு விருப்பம், அரங்கேற்றம் செய்ய விருப்பம். அப்போ அந்த கேர்ள் வந்து கூடுதலாக அதுக்கு விருப்பம் இல்லை, அந்த பாத்துக்கு தான் அந்த பிள்ளையை அனுப்பணும். அது இல்லாமல் அந்த பிள்ளையை வந்து ஒரு அக்கௌண்ட்டை நாங்கள் அனுப்புனா அது வேறு விதமான பலன் தான் வரும். நிறைய பிள்ளைகள் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கக்குள்ள அவங்க முக்கியமாக நினைக்கணும், கூடுதலாக எனக்கு இப்போ உதாரணத்துக்கு மொழி எடுக்கலாம். நிறைய மொழிகள் நிறைய பேர் படிக்கலாம். அப்போ மொழிகள் எடுத்தால் ஒரு 3-4 மொழி படிக்கலும் ஒரு பிள்ளைகள் வந்து மொழி எடுத்தால் டீச்சிங்கும் போகணும், மொழியில் ஒரு லாங்குவேஜ் டீச்சராக போகலாம். இனி இது இல்லாமல் வேறொரு சப்ஜெக்டுக்கு போனால் அவங்களுக்கு சான்றிதழ் குறைவாக கிடைச்சா அவங்களுக்கு மன அழுத்தம் தான் வரும். ஸோ இதில் பெற்றோர்களுக்கு ஒரு பிரிக்கு அந்த பிள்ளைகளோட பேசி நீங்கள் எதுக்கு விரும்புகிறீங்க, எதுக்காக இதை விரும்புகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏரி சுற்றியாக விரும்புங்க, இல்லாட்டி உங்களுக்கு இதில் ஊக்கம் இருக்கா, ஸோ அதை தீர்மானித்து செஞ்சால் மன அழுத்தமும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த பாத்தும் கிடைக்கும். நிச்சயமாக நிறைய விடயங்களை கலந்தாலோசித்திருந்தோம். நிறைய விடயங்களை எதிர்வரும் நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்தாலோசிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த வகையில் இன்று பரீட்சை சார்ந்த உளவியல் சிக்கல் தொடர்பாக பேசியிருந்தோம். இந்த சிறப்பான விளக்கத்தை தந்தமைக்கு நன்றி. எங்களோடு இன்று இணைந்திருந்தார் உளவல ஆலோசகர் மற்றும் IELTS எக்ஸாமின் பயிற்றுவிப்பாளரான டாக்டர் வசீர் எம் லத்தீஃப் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். இந்த விளக்கமும் உங்களுக்கு சிறப்பான முறையில் வந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அதே போல் அரச கர்மமோடி வாரம் என்ற அடிப்படையில் அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியையும் உங்களுக்கு தந்திருந்தோம். அனைத்து அம்சங்களுக்கும் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.